ஆஹா, இப்படியே போனா சரிப்பட்டு வராது. நான் ஒரு யோசனை சொல்றேன், அது படி செய்யும். என்ன? எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அந்த செண்பகாவை இந்த வீட்டுல வந்து இருக்க சொல்லும். அவளையும் நாம இந்த வீட்டுல வச்சு பார்த்த மாதிரி இருக்கும், அவளும் நம்மளுக்கு சமைச்சு போட்ட மாதிரி இருக்கும். காலு சரியாகிற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும். ஏண்டி என்னடி பேசுற? அவ ஆதரவு இல்லாம இருந்தப்போ நாம போன்னு துரத்தி விட்டுட்டு இப்ப நமக்கு தேவையா இருக்கும்போது வாவான்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கும் நல்லாலையோ, தினமும் இப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். நான் ஒண்ணு என் சுகத்துக்காக சொல்லல, உம்ம சுகத்துக்காகவும் உம்ம பிள்ளைகள் சுகத்துக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்கேன். தினமும் இப்படி கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வயிறு புண்ணா போயிரும். எது பேசுறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பேசுறீ. அவ என்ன சமையல்காரியா? அப்ப நான் சமையல்காரியா? அதுக்கு இல்லடி, அவ வேலைக்கு போற பொண்ணு, அவளோட வேலையை பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ. இதுல நம்ம வீட்டுல வந்து சமைச்சு போடுன்னு சொன்னா அவளுக்கு அதுக்கு நேரம் இருக்குமா? சரி, ஒரு வேளை அந்த பிள்ளையே ஒத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா ஒத்துக்குவாளா? அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது நம்ம அண்ணன் பாரு போன்னு விரட்டி விட்டாரு. இப்ப அவங்களுக்கு தேவையா இருக்கும்போது வாவான்னு கூப்பிட்டு வச்சுக்கிறான்னு என் தங்கச்சி என்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டா? உலகத்துல இல்லாத தங்கச்சி அப்படியே உங்க கூடையா பறந்துட்டா. உம்ம சித்தி மாவ தானே, அதுக்கே இப்படி உருக்கிட்டு அலையிறது. எல்லாம் நம்ம சொல்ற விதத்துல சொன்னா கேப்பா. அது எப்படி இருக்கு கொஞ்சம் யோசி. இந்த பாரும், நான் சொல்றத மட்டும் கேளும். உம்ம தங்கச்சியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆமா, காப்பி என்ன ஊத்தி தர்றதுக்கு தானே வாங்கிட்டு வந்தீரு, தொட்டு சாமி கும்பிட்டுருக்கு வாங்கிட்டு வந்தீரா? டம்ளர் எடுத்துட்டு வரோம், அப்பதானே குடிக்க முடியும். போய் ஊத்தி எடுத்துட்டு வரேன். உம்ம தங்கச்சியை பத்தி பேசினாலே சத்தம் ஓவரா. பழமலை பழமலை. சரி, நான் வரேன். சொல்லு பியூலா, என்ன இவ்ளோ சீக்கிரம் ஃபோன் பண்ற? ஷென்பா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். 1/4 மணி நேரமா சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்பா? சரி, சொல்லிட்டு வரியா? எங்கேயாவது வெளியில போலாம். சரி வரேன். என்னப்பா திடீர்னு வெளியெல்லாம் கூப்பிடுற? கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான். ஏன்பா, என்னாச்சு? நேர்ல பேசலாம் ஷென்பா. சரி வா, நான் ஆபீஸ் தெரு முனையில நிக்கிறேன். சரி, ஓகேடா, பை. செம்பு, செம்பு நில்லுங்கிறல்ல. என்ன செம்பு, என்ன பார்த்தோன்னு அப்படியே ஷாக்காய் போய் நிக்கிறியா? வீராப்பா பேசிட்டு போனவன் மறுபடியும் வந்து நிக்கிறானேனா? காதல் வாழ்க்கையில இந்த ஊடலு கூடலு இதெல்லாம் சகஜ செம்பு. வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடல் வரும்போது அதில் யார் முதல் தோற்கிறார்களோ அவர்களே முதலில் ஜெயிக்கிறார்கள் என்று. அதனாலதான் முதல்ல நான் ஜெயிக்கிறதுக்காக முதல்ல தோக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். திருக்குறள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்து நிக்கிறது கேவலன்னு அதே திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. அது தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிருந்தா சாரு மேடம் கிட்ட போய் நீ காசு வாங்கிருப்பியா? உனக்கு வேணுங்கிற போர்ஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க போல, எதையும் முழுசா தெரிஞ்சுக்க மாட்டியா? எல்லாத்துலயும் அறகுறை. அந்தந்த வயசுல எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இந்த வயசுல காமத்து பால், 60 வயசுல அறத்துப்பால். பொருட்பாலை பாத்துக்கிறதா நீ இருக்கல, அதனால அதை படிக்கவே போறதில்ல. ஹாய் செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்களே, அதுல சூப்பருங்க. ஏன் சம்பு, நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுன்னு உன் கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு வந்தா எப்படி இருக்கும்? சகிக்காது. குரங்காட்டி குரங்குக்கு ட்ரவுசரும் சட்டையும் போட்டுட்டு கூட்டிட்டு வந்த மாதிரியே இருக்கும். என்ன சம்பு, அப்ப என்ன குரங்குன்னு சொல்றியா? சாச்சா, அவ சும்மா ஜெனரலா சொன்னா. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை போய் யாராவது குரங்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? ஓகே செந்தில், ஆக்சுவலி நாங்க வெளியில போலான்னு திட்டம் போட்டிருக்கோம். பாத்தீங்களா, இப்பதான் வெளியே போய் சுத்தினா எப்படி இருக்கும்னு கேட்டேன். அதுக்காட்டி நீங்களே சொல்லிட்டீங்க. இதான் நமக்குள்ள எப்படி சிங்க் ஆகுதுன்னு பாருங்க. சரி கிளம்புங்க, வாங்க போலாம். ஆமா, 3 பேர் வச்சு வண்டி ஓட்டுவீங்களா? நீ எங்க வர? என்ன சம்பு இப்படி கேட்ட?
ரெண்டு பொண்ணுங்க தனியா பேசுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? நடுவுல ஒரு பையன் இருந்தானே வை, எப்படி இருக்கும்? ரோட்ல போற வரவலாம் பார்த்தா அப்படியே புகஞ்சிட மாட்டா, புகஞ்சி. அதுக்கு தான் சொன்னேன், வாங்க போலாம். பீச்சுக்கு போய் 3 பேருமே அப்படியே காலை நினைச்சுக்கிட்டு மனசு விட்டு பேசினா பல முடிவுகளை எடுக்கலாம். ஏன் காலை நேரத்துல உன்னால முடிவெடுக்க முடியாதோ? அதெல்லாம் ஒரு ரசனை சார்ந்த விஷயம் செம்பு. உனக்குலாம் அது புரியாது, உன் ஃப்ரெண்டுக்கு தான் அதெல்லாம் புரியும். ஏன்னா நீ குத்தாலம், அவங்க கோயம்புத்தூர். கரெக்ட். இவ்ளோ ரசனை உள்ள ஆளுன்னு உனக்கு புரியவே இல்லை ஷென்பா. அவரு கவிதை கூட எழுதுவாருன்னு நினைக்கிறேன், இல்லையா செந்தில்? ஆமாங்க, கரெக்டுங்க, எழுதுவேங்க. இப்போ கூட நீங்க வரும்போது திருவள்ளுவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வேணா செம்பா கிட்ட கேட்டு பாருங்க. செந்தில், அப்போ நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க ஷென்பா ஆபீஸ்க்கு போய் ஷென்பா பேரை சொல்லி ஒரு ஒயிட் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? எதுக்குங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு கடல் அலை பார்த்ததுக்கு அப்புறம் கவிதை எழுதுறதுக்கு மூடு வந்துருச்சுன்னா எழுதுறதுக்கு பேப்பர் வேண்டாமா? இதெல்லாம் அப்பப்ப எழுதி வச்சுக்கணும் இல்லையா? அப்பதான் ஃபியூச்சர்ல ஷென்பாக்கு படிச்சு காமிக்கலாம். கரெக்ட்டுங்க, கற்பூர புத்திங்க உங்களுக்கு. செம்பு, அவங்கள பார்த்து கத்துக்க. சரி, இங்கே இருங்க, நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன். அப்புறம் 3 பேர் சேர்ந்து போலாம். ஓகே ஓகே. ஏய் குண்டூஸ், என்ன முழிச்சிட்டு நிக்கிற? வா போலாம். அப்ப அவன் கிழிஞ்சது போ. அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு தான் நான் அவனை அனுப்பிச்சேன். வா சீக்கிரம் ஏறு. ஏறு. போலாமா? ஒரு கவிதை வாங்கி செம்பு எங்க போயிட்டா? நில்லு. ஊர்ல எல்லாச்சாமி மாதிரி ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, என்ன ஏதுன்னு கேப்போன்னு இல்லாம நீர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீரு. வந்து உட்காரும். என்னடி உட்கார்னு ஆசையா சொல்லிட்டு இருக்கிற, என்ன விஷயம்? ஆமா, ஊர்ல உங்க தங்கச்சிக்கு போன் போட்டு பேசிட்டீங்களா? சோழியம் குடுமி சும்மா ஆடுமா? ஏண்டி, காலையில வேலைக்கு போன மனுஷன் இப்பதாண்டி களைச்சு போய் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நுழைஞ்ச உடனே போனை பண்ணிடா, பில்ல கட்டிடான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிய. என்னடி அவசரம்? 1 நாள் 2 நாள் போட்டுமே பண்றேன். 1 நாள் 2 நாளைக்குன்னு யாராவது ஓசில சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப போன் பண்ணி கேட்டாதானே அவளை நாளைக்கு இங்க கூட்டிட்டு வர முடியும். சும்மா பொழுத போக்கிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு தான் காசு விரையும். என்னைய மனுஷன் நீ சும்மா மசன்னுட்டு பண்றேன்டி. போனை பண்ணி தொலைக்கிற. முதல்ல மூஞ்சி கை கால் அலம்பிட்டு வந்து பண்றேன், போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போன்ல ஒண்ணு உங்க மூஞ்சி உங்க தங்கச்சிக்கு தெரிய போறது இல்ல. அப்படியே மூஞ்ச காமிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு முதல்ல போனை பண்ணும். பண்றேன் பண்ணலன்னா விடவா போறேன். ஹலோ. அம்மா சுந்தரி, நான் அண்ணாச்சி பேசுறேம்மா. சொல்லுங்க அண்ணாச்சி. நல்லா இருக்கியம்மா? அங்க அமுதா சிவதானம் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. உங்க பொண்ணையும் ஷென்பகத்தை நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டீங்க. அவ நிம்மதியா இருக்காங்கிற தைரியத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க மைனி எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். மைனிக்கு தான் கொஞ்சம் உடம்புக்கு முடியல. என்னாச்சு? மைனிக்கு ஏதாச்சும் காய்ச்சலுங்களா? காய்ச்சல் ஒண்ணும் இல்ல. ஆடி கிருத்திகை அன்னைக்கு சாமிக்கு பலகாரம் எல்லாம் பண்ணி படையல் போட்டா. செம்பகா வேற இங்க தனியா இருக்காள. ஊர்ல இருந்திருந்தா அத்தைச்சி இந்த மாதிரி பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா. இங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? நாம தானே எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னுட்டு அவன் ஆபீஸுக்கு போறதுக்குள்ள கொடுத்து விடணுமேனு அவசரப்பட்டு சமயக்கட்டுக்கு போனா காலை இடிச்சுக்கிட்டு முழங்கால கீழே கணுக்கால கிட்ட சவு கிழிஞ்சு போச்சு. டாக்டர் கிட்ட காமிச்சா சரியாகிறதுக்கு இன்னொரு 10-20 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் நேத்துல இருந்து எந்திரிக்கவே முடியாம படுக்கையாவே கிடக்க. என்னன்னாச்சு? ஷென்பகா தான் ஹாஸ்டலுக்கு போயிட்டாளே. கிடைக்கிற கஞ்சி குடிச்சிட்டு அவ பாட்டாவ பாத்துக்க போறா. மைனி எதுக்கு அவளுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? இப்ப பாருங்க இப்படி ஆயிப்போச்சு. என்னமா பண்றது? அவ எப்போதும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாளே தவிர மனசுல ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நல்லவ. சொந்தக்காரங்களை விட்டு கொடுக்க மாட்டா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
நான் உங்ககிட்ட இப்போ ஒரு ஒத்தாசை கேட்கணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க அண்ணாச்சி. ஊரு விட்டு ஊர் வந்த என் மகளுக்கு மலை மாதிரி நீங்க தான் துணையா இருக்கீங்க. தாராளமா கேளுங்க அண்ணாச்சி. என்னம்மா பண்றது, ருக்குவால எந்திரிக்கவே முடியல. குளிக்கக்குள்ளவே ரொம்ப கஷ்டப்படுறா. நேத்து மத்தியானத்துல இருந்து வீட்டுல சமையல் கூட இல்லம்மா, வெளியில தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால யாருக்கும் வயிற்றுக்கு வேற ஒத்துக்க மாட்டேங்குது. உள்ளூரா இருந்தா நானே வந்து சமைச்சு போட்டிருப்பேன். வெளியூரா போச்சு. சிவதானு மட்டும் இருந்தா பரவாயில்ல, இருடான்னு விட்டுட்டு வந்திருப்பேன். அமுதா வேற இருக்கா, 2 கெட்ட வயசு. அதான் விட்டுட்டு வர முடியாது அண்ணாச்சி. இல்ல இல்லம்மா, அது ரொம்ப கஷ்டமா, அதெல்லாம் சரி வராது. நான் கேட்க வந்தது அது வந்து ருக்குக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம செம்பகா வந்து இங்க இருந்தான்னா கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். இங்க இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வரட்டுமே, நானே கூட இருந்து கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். இல்ல அண்ணாச்சி, அது சரியா வராது. வேலைக்கு போற பொண்ணு, அது எங்க வீட்லயே சமைச்சது இல்ல. மூத்தவனு அவன் மேல எங்க வீட்டுக்கார் ரொம்ப பிரியமா இருந்தாரு. அவளுக்கு எந்த வேலையும் சொல்ல விட மாட்டாரு. அவளை போய் எனக்கு புரியுதுமா, ஆனா அத்தாச்சி, நான் தான் ருக்கு பேசுறேன். அண்ணாச்சி சொன்னாங்க உங்களுக்கு கால் அடிபட்டு போச்சாமே, பார்த்து செய்யக்கூடாதா? இப்படி அடிபட்டுக்குவாங்க. எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சாலும் நேரம் நல்லா இல்லைன்னா இப்படி ஏதாவது ஆகி போயிருது. நாம என்ன செய்ய முடியும் அத்தாச்சி? வலிக்காம இருக்கிறதுக்கு மாத்திரை ஏதாச்சும் கொடுத்தாங்களா மைனி? எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆனா வலி எங்க கேக்குது? வலி உசுர வாங்கிட்டு இருக்கு. நானும் எவ்வளோ சமாளிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், முடிய மாட்டேங்குது அத்தாச்சி. அதனால தான் செண்பகத்தை ஒத்தாசைக்கு வர சொல்லலான்னு அண்ணாச்சி சொன்னாரு. செண்பகத்தை ஒத்தாசைக்கு வர சொல்லலான்னு அண்ணாச்சி சொன்னாரு. நான் கூட சொன்னேன், வேலைக்கு போற புள்ள வீட்டு வேலையெல்லாம் செய்யுமான்னு. அப்படியே செஞ்சாலும் உங்க தங்கச்சி ஒத்துக்குமான்னு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, என் தங்கச்சி வளப்ப பத்தி உனக்கு தெரியாது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என் தங்கச்சிய பத்தி? நான் கேட்டா மாட்டேன்னா சொல்ல போறான்னாரு. நான் ஒன்னும் நினைக்கல சாமி, உங்க பாடு உங்க தங்கச்சி பாடுன்னு சொல்லிட்டேன். அதான் போன பண்ணிருக்காரு. நீங்க பாத்துக்கிடுங்க அத்தாச்சி. ஏதோ உங்க அண்ணாச்சி கேக்குறாவளேங்கிறக்காக நீங்க எல்லாம் ஒத்துக்கிட வேண்டாம். முடிஞ்சா பாருங்க. எங்க வீட்லயும் ஒண்ணு சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது தலையில 2 தட்டு தட்டி வேலைய பாருடினா, நான் காலேஜுக்கு போகணும் பரீட்சை எழுதணும்னுட்டு ஓடி போயிருது. என்ன இருந்தாலும் அத்தாச்சி, நீங்க பிள்ளைய வளர்த்த மாதிரி எங்களுக்கு பிள்ளைய வளர்க்க தெரிய மாட்டேங்குது. அனுப்பி வைக்கிறது பத்தி ஒன்னும் இல்ல மைனி, அந்த புள்ளைக்கு ஒன்னும் தெரியாது. துவரம் பருப்புக்கும் உளுத்தம் பருப்புக்குமே வித்தியாசம் தெரியாது. அந்த புள்ள அங்க வந்து என்ன பண்ணும் தான் யோசிக்கிறேன். சமைக்க தெரியுமா அந்த புள்ள அங்க வந்து இருந்துச்சுன்னா அவளுக்கும் சேர்த்து தானே நீங்க ஹோட்டல்ல வாங்கணும். வெட்டி செலவு, அதுக்கு அந்த புள்ள ஹாஸ்டல்ல இருந்துட்டு போலாமே. அத்தாச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு காலு தானே ஒடிஞ்சு போச்சு, கண்ணும் அவுஞ்சு போச்சு. நான் பாத்துக்கிறேன் அத்தாச்சி. நான் அவளுக்கு சமையல கத்து கொடுத்து சமையல பெரிய எக்ஸ்பர்ட் ஆக்கிடுறேன். அப்புறம் பாருங்க, அவ சமையலுக்காகவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் கியூல வந்து நிப்பாங்க. இல்ல மைனி, நான் சொல்ல வந்தது இந்த பாருங்க அத்தாச்சி, நான் சொல்ல வேண்டான்னு தான் பார்த்தேன். நீங்க இவ்வளவு தூரம் தயங்குறதுனால சொல்றேன். இந்த செம்பகா பொண்ணு அந்த ஹாஸ்டல் நடத்துற பொம்பளை ஏதோ வேலையா சொன்னான்னுட்டு ஆபீஸுக்கு ஒரு நாள் லீவை போட்டுட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்திருக்கா. வயசு பிள்ளைய இப்படி வெளியில அனுப்புறமேன்னு அந்த ஹாஸ்டல் நடத்துற பொம்பளைக்கு அறிவு வேண்டாம்? நம்ம பொண்ணும் அதெல்லாம் என்னால முடியாது, எங்க அம்மா எங்க மாமா இவியலெல்லாம் தாண்டி நான் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டாம்? அவ சொன்னான்னு இவளும் அவ பாட்டுக்கு போயிருந்திருக்கா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போயிடுச்சுன்னா அது சரிப்பட்டு வருமா அத்தாச்சி? பொம்பளை பிள்ளைய கரையேத்துறதுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுல அண்ணாச்சி வேற இல்ல, பாத்துக்கங்க அத்தாச்சி. உங்களுக்கு எப்படி மைனி இதெல்லாம் தெரியும்? நம்ம செந்தில் பையதான் சொன்னா. அவ இப்ப இங்கனதானே சுத்திக்கிட்டு இருக்கான். செந்திலா? அவன் அங்க என்ன பண்றான்? ஏதோ வேலை விஷயமா இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். அது இருக்கட்டும் அத்தாச்சி, நான் ஏதோ என் சௌகரியத்துக்காக செண்பகாவை இங்க வர சொல்றேனோன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. பிள்ளைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாமலே இருக்கு. இங்க கொண்டு வந்து வச்சு 4 விஷயத்த சொல்லி கொடுத்து அனுப்பலாமேன்னு தான் கேக்குறேன்.
இது டவுன் அத்தாச்சி. கள்ளப்பார அந்த மாதிரி பயலுவ பொம்பளை பிள்ளையில வட்டம் விட்டு சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம பிள்ளை அதுல சிக்கிர கூடாதுல்ல. என் பிள்ளை இல்லைனாலும் எங்க அத்தாச்சி பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். என்ன அத்தாச்சி பதிலையே காணும்? இல்ல நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுவும் யோசிக்க தேவையில்ல. செம்பவத்தை இங்க வர சொல்லி போன்ல ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு இருக்க வச்சு பழக்க வழக்கத்தெல்லாம் கத்து கொடுத்து சமையலையும் சொல்லி கொடுத்து போடுறேன். இருந்தாலும் மைனி, எனக்கு தொந்தரவா போகும் தானே சொல்ல வந்தீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பாத்துக்கிறேன் அத்தாச்சி. உடம்ப பாத்துக்கங்க அத்தாச்சி. அப்படியே செண்பகாட்ட அத்தை வீட்டுக்கு போய் அத்தைக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்துக்காமன்னு மறக்காம சொல்லிருங்க அத்தாச்சி. என்ன? சரிங்க மைனி. சரி அத்தாச்சி, உடம்ப பாத்துக்கங்க. வச்சிடுறேன். என் காலு உடைஞ்சு போனதுக்கு கண்ட கழுத கால்லாம் உளுந்து கெஞ்ச வேண்டியிருக்கு.